குட் மார்னிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஃப்ரேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ லிட்டில் while ago, அதாவது சற்று முன்பு தான். நம்ம அடிக்கடி இதை தினசரி வாழ்க்கையில் பேசும்பொழுது பயன்படுத்துவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் போனாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி தினசரி பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்தோம் இல்லைங்களா? அதை வச்சு ஒரு 10 சென்டென்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எ லிட்டில் while ago. He left a little while ago. அதாவது நம்ம ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு அண்ணன் வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா கிளம்புனாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? He left a little while ago. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாப்பிட்டியா அப்படின்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா I had my lunch a little while ago. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The rain stopped a little while ago. மழை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நின்றுச்சு. அடுத்த எக்ஸாம்பிள். She called me a little while ago. அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அல்லது சற்று முன்பு தான் எனக்கு ஃபோன் செய்தாள். The bus arrived a little while ago. பஸ்ஸு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு, சற்று முன்பு தான் வந்தது. I finished my work a little while ago. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் வேலையை முடித்தேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். They came here a little while ago. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தாங்க. They entered the wedding hall a little while ago. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திருமண மண்டபத்தில் நுழைஞ்சாங்க. The power went out a little while ago. கரண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போச்சு, அதாவது மின்சாரம் சற்று முன்பு தான் போனது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். I saw your daughter at the bus stop a little while ago. daughter or son எது வேணாலும் நம்ம அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நான் உங்கள் மகளை சற்று முன்பு தான் பேருந்து நிலையத்தில் பார்த்தேன், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் பொண்ணை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். இப்போ நம்ம 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் எப்படி லிட்டில் while ago அப்படின்ற ஃப்ரேஸை பயன்படுத்தணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு டென்ஸ் ஃபார்மேட் இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் verb to ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைம் ஃப்ரேஸ் a little while ago. இப்போது நம்ம இந்த ஸ்லைடில் இருக்க சென்டென்ஸை எடுத்துக்கலாம். இதில் சப்ஜெக்ட் ஐ, verb சியோடைய பாஸ்ட் டென்ஸ் are, ஆப்ஜெக்ட் யுவர் டாட்டர், அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னா ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இந்த இடத்துல அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓவர் த பிரிட்ஜ், இன் த மார்க்கெட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அடுத்த டைம் எக்ஸ்ப்ரெஷன் எ லிட்டில் while ago. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எ லிட்டில் while ago அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி பயன்படுத்தணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம டெய்லி பேசும்பொழுது பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.